ஒரு ஊர்ல ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அந்த இளைஞர் கடினமான உழைப்பாளி. தினமும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவ்வளவு உழைப்பை போட்டுமே அதுக்கான சரியான பலன் கிடைக்கல. அவர் எத்தனையோ விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா எதுலையுமே அவரால் வெற்றி காண முடியல. அந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு எட்டா கனியாவே இருந்துச்சு. இதனால அவர் மனசுல எப்பவுமே ஒரு விதமான சோகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த மன விரத்திலிருந்து அவரால் வெளியவே வர முடியல. நாளுக்கு நாள் இது அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. எதுக்காக வாழுறோம் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவரு பல விதமான வேலைகள் செஞ்சு பார்த்தாரு, பல விதமான பிசினஸ் செஞ்சு பார்த்தாரு. ஆனா எந்த ஒரு விஷயமுமே அவருக்கு கை கொடுக்கல. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழ்ந்த யோசனையில உட்காந்துக்கிட்டே இருந்தாரு. அந்த சமயம் அவர் நண்பர் இவருடைய வீட்டுக்கு வராரு. வந்தவர் என்ன பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. இவருமே நடந்ததெல்லாம் சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சென்துறை ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் அந்த மலையோட உச்சியில இருக்கிற ஆசிரமத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நீ அவரை போய் சந்திச்சுட்டு வா, கண்டிப்பா உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் அறிவுரை சொல்றாரு. உடனே அந்த இளைஞருமே சரிப்பா, நாளைக்கு நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில ரொம்ப சீக்கிரமாவே கிளம்பி அந்த மலையோட உச்சிக்கு வந்துட்டாரு. அங்க வந்து பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு ஆசிரமம் ஒண்ணு கட்டப்பட்டிருக்கு. அங்க போயிட்டு அந்த தலைமை குரு எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவரை போய் சந்திக்கிறாரு. அங்க பார்த்தா ரொம்ப அமைதியே உருவான ஒரு சென்துறவி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த இளைஞருமே ஐயா வணக்கங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த துறவியுமே வாப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த இளைஞர் சொல்றாரு, ஐயா என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனையோ விஷயங்கள் வந்து முயற்சி செஞ்சுட்டேன். ஆனா அந்த வெற்றி அப்படிங்கிறது என்னால அடைய முடியாத ஒரு விஷயமாவே இருக்குது. எந்த விஷயம் செஞ்சாலுமே அதுல என்னால வெற்றி காணவே முடியல. இதுக்கு என்ன காரணம்? நானும் எத்தனையோ முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், திரும்ப திரும்ப கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனாலுமே என்னால வெற்றி காண முடியல. நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்துறவி கிட்ட கேட்கிறாரு. உடனே கொஞ்ச நேரம் அந்த சென்துறவி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரிங்கப்பா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நான் வந்து ஒரு நாய் ஒண்ணு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். தினமும் சாயங்கால நேரத்துல அதை வாக்கிங் கூட்டிட்டு போவேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இந்த நாயை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரம் வாக்கிங் கூட்டிட்டு போங்க. போயிட்டு வாங்க, நான் வந்து உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கான பதில சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்துறவி சொல்றாரு. இளைஞருமே சரிங்க ஐயா, நீங்க சொன்னது போலவே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை பிடிச்சிக்கிட்டு வாக்கிங் போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10-20 நிமிடங்கள் ஆயிடுச்சு. அவ்வளவு நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த நாயை பிடிச்சிக்கிட்டு இந்த சென்துறவி வந்து சந்திக்கிறாரு. இப்ப அந்த துறவி 2 பேரையும் பாக்குறாரு. அப்படி நாய் பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்வா நாக்க வெளியே நீட்டிக்கிட்டு தண்ணிக்காக இயங்கிக்கிட்டு அப்படி ரொம்ப சோர்வா நின்றுகிட்டு இருக்கு. ஆனா இந்த மனிதர் எப்படி போனாரோ அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிறாரு. இப்போ இந்த மனிதர்கிட்ட அந்த சென்துறவி கேட்கிறாரு, இங்க பாருப்பா, நீயும் என்னுடைய நாயும் ஒரே வழியில தான் பயணிச்சீங்க. ஒவ்வொருத்தரும் வேற வழியில பயணிக்கல. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே தூரம் தான் போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனா உன்னை பார்த்தா நீ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற, ரொம்ப புத்துணர்ச்சியோட இருக்கிற. ஆனா என்னுடைய நாயை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே. என்னுடைய நாய் வந்து ரொம்ப சோர்வா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த இளைஞர் சொல்றாரு, ஐயா அது வேற ஒண்ணும் இல்ல. நான் வந்து பொறுமையா நடந்துகிட்டே இருந்தேன். நீங்க இந்த நாயோட கயிறை வந்து ரொம்ப நீளமா கட்டியிருக்கீங்க. அதனால என்ன பண்ணுதுன்னா, இந்த நாய் வந்து எப்பப்பெல்லாம் வேற ஒரு நாயை பாக்குதோ அந்த சமயம்லாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி ஓடி குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாய் வந்து வழியில நேராவே நடந்து வரல. இந்த பக்கமும் அந்த பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏதாவது ஒரு சத்தம் கேட்டா அந்த பக்கம் ஓடி போய் பாக்குறது, இந்த பக்கம் புதரா செஞ்சா அங்க போய் ஓடி பாக்குறது, மறுபடியும் எங்கிட்ட வர்றது, இந்த மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் நாங்க கிட்டத்தட்ட ஒரே தூரம் தான் போயிட்டு வந்தோம். ஆனா அந்த நாய் வந்து வெவ்வேறு இடங்கள்ல தாவிக்கிட்டே இருந்ததுனாலதான் ரொம்ப களைச்சு போயிடுச்சுங்க ஐயா. நீங்க முதல்ல இதுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை அந்த சென்துறவி கிட்ட ஒப்படைக்கிறாரு. சென்துறவியுமே நாயை பிடிச்சு கொண்டு போயிட்டு உள்ள கட்டிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருப்பா, இப்போ இந்த நாய் ஒண்ணு பிடிச்சிட்டு போக சொன்ன பாத்தியா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீயுமே உடைய வாழ்க்கையில இந்த நாய்க்குட்டி செஞ்ச அதே தவறதான் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிற. எப்ப நீ ஒரே நேர்கோட்டோட ஒரே ஒரு குறிக்கோளோட நீ பயணிக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ உன்னுடைய பயணம் ரொம்ப எளிமையா இருக்கும். நீ வெற்றி பெறதுமே ரொம்ப சாத்தியமா இருக்கும். ஆனா நீ என்ன பண்றன்னா, என்னுடைய நாய்க்குட்டி பண்ணது மாதிரி முதல்ல ஒரு குறிக்கோள் வச்சிருப்ப. அந்த குறிக்கோள் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல வேற யாராவது ஒருத்தர் வேற ஒரு விஷயத்துல பெரிய எல்லாம் மாறிக்கிட்டே வருவாரு. உடனே நீ போயிட்டு இருக்கிற அந்த பாதையை விட்டுட்டு பாதையை மாத்திக்கிட்டு மறுபடியும் அவர் ஒரு குறிக்கோள் நோக்கி ஓடினார்ல, அந்த குறிக்கோளை நோக்கி நீ ஓட ஆரம்பிச்சிருவ. இந்த மாதிரி நீ சமூகத்துல பாக்குற ஒவ்வொரு விஷயமே உன்னை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீ உன்னுடைய குறிக்கோளை மாத்திக்கிட்டே இருக்கிற. இதனாலதான் என்ன ஆகுதுன்னா, உன்னால எந்த ஒரு விஷயத்திலுமே முழு முயற்சியை செய்ய முடியல, அதுல வெற்றி காணவும் முடியல. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அதனால நீ ஒண்ணு மட்டும் பண்ணு. உன்னுடைய வாழ்க்கையில உண்மையிலேயே உன்னுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நீ வந்து யோசி. அதுதான் உன்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐடியாவை உன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்க. அதை நோக்கி மட்டும் உன்னுடைய பயணம் இருக்கட்டும். ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் நாட்கள் போகும்போது கூட கொஞ்சம் நஷ்டம்லாம் வரதான் செய்யும். ஆனாலுமே அதை கைவிடாம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீ அதை பத்தி நிறைய விஷயங்கள் கத்துக்குவ. அந்த கத்துக்கிட்ட விஷயங்கள் கண்டிப்பா அந்த தொழிலே ஆகட்டும் இல்லை வேற ஏதாவது விஷயத்துல கூட கண்டிப்பா அது உனக்கு கை கொடுக்கும். நீ அதை விட்டுட்டு முதல் முயற்சியில தோல்வி கண்ட உடனே அடுத்தடுத்த விஷயங்களுக்கு தாவிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த வெற்றிங்கிறது ஒரு எட்டா கனியா தான் உனக்கு இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்துறவி இந்த இளைஞர்கிட்ட சொல்றாரு.
இப்போதான் இந்த இளைஞருக்கே புரியுது, இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து செஞ்சதே கிடையாது. ஒரு விஷயத்தை செய்வார், செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வேற ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே கிடப்பில் போட்டுட்டு அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாரு. அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதை விட வேற ஒரு விஷயம், ரொம்ப மேலான விஷயம் ஒன்று வந்துச்சுன்னா அது நோக்கி மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி இப்படி குறிக்கோள் மாறிக்கிட்டே இருந்ததுனால எந்த ஒரு வேலையுமே ஒரு சரியா செய்ய முடியல, தொடர்ச்சியா செய்ய முடியல. அதன் காரணமாக தான் இவரால் எதுலையுமே வெற்றி பெற முடியல அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. அன்னையிலேருந்து இந்த மனிதர் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கிட்டாரு, அது நோக்கி மட்டும் பயணத்தை செலுத்தினாரு. கொஞ்ச நாட்கள்லயே ஒரு பெரிய வெற்றியாளராக மாறிட்டாரு. இது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம எல்லாருக்குமே இதே மாதிரியான பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். நீங்க யாரை வேணா கேட்டு பாருங்க, நானும் எதோ ட்ரை பண்றேன்ப்பா, ஆனா அதில் சக்சஸ் ஆகவே முடியல, நான் இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன், அது அப்படியே டவுன் ஆயிடுச்சு, அப்படியே மூடிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே இந்த காரணங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் என்னால் மட்டும் வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களே கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதற்கான பதில் அவங்க கிட்டே இருக்குது. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதை தொடர்ச்சியாக செய்யுங்க. கொஞ்சம் நாட்கள் கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக மாறிடுவீங்க.